அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. லக்னத்தில் கேது இருந்தால் என்ன பலன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 130 வீடியோக்கு மேலே போட்டோம். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம லக்னத்தில் கேது இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 12 லக்னத்துக்குமே பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு கேதுங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறது. ஏன்னா கேதுங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக கிரகம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேதுவை பற்றி என்னன்னு பார்ப்போம். கேதுனா ஆன்மீக கிரகம், சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி, யோகா செய்கிறது, தியானம் செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது, சரிங்களா? இது எல்லாமே கேதுவும் மருத்துவ கிரகம் தான் அப்படின்னு. அதே மாதிரி ஞானத்தை தருவார், கடனை தருவார், நோய் தருவார், வழக்குகளை தருவார். சட்டப்படியான சிக்கலான அனைத்துமே கேது தான். பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேது குறிப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க உறவு முறைகளை பார்த்திங்கன்னா பாட்டி, 2 வகை பாட்டிக்கும், அப்பாவுடைய அம்மாவை குறிக்கும், அம்மாவுடைய அம்மாவையும் குறிக்கும். ஓகேங்களா? கேது பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற கிரகம், ஆன்மீகத்தன்மையின் உடைய உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேது பார்த்தீங்கன்னா மெல்லிய பொருள்கள் எல்லாமே கேது, சிக்கலான நரம்பு மண்டலம் பூரா கேதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வழக்காடு மன்றங்கள், கோர்ட்டு, மருந்து கடை, வழக்கறிஞர்கள் கூடும் இடம், தையல் கடை, நெசவு நெய்யும் இடம், பின்னக்கூடிய ஒரு விஷயத்தை பின்னி நம்ம செய்யறோம், அந்த கூடை முடைதல், பாய் முடைதல், இதெல்லாமே கேது தான். இந்த தெய்வங்களை விநாயகர், மனித முகமில்லாத தெய்வங்களை கேது குறித்தாலும் கூட, சரிங்களா, அந்த தெய்வங்களை நம்ம வணங்கினோம்னா நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழுள்ளக்கூடிய தெய்வங்களையும் கும்பிடலாம். அனுமன், சரபேஸ்வரர், இவங்களெல்லாம் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். மெல்லிய கம்பி போன்ற இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் கேது. மின்சார கம்பிகள், நூல் இலைகள், கத்திகள், ஊசி, மருந்து பொருட்கள், இதெல்லாமே மூலிகை பொருள், இதெல்லாமே ஆன்மீக பொருள், இதெல்லாமே கேது அப்படின்னு சொல்லலாம். சரி, கேதுக்கு கொஞ்சம் காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கேது லக்ன பாவத்தில் இருந்தால் என்ன பலன் பார்ப்போம். முதலில் மேச லக்னம். இந்த லக்னத்தில் நல்லது கவனிங்க. ராகு கேதுகளை பற்றி சொல்லும்போது அந்த வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இங்கே கேது நல்ல பலனை தருவாரா அல்லது நல்ல ஒரு மாதிரியான பலனை தருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோடனே சொல்லிடுறேன். அதே மாதிரி சுபகிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை பெற்ற கிரகங்கள், இதனை கொண்டு தான் கேது நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார். இதில் மாற்றமே கிடையாது. சரி, நம்ம பொதுவாக தான் இப்போ பார்க்குறோம். லக்னத்தில் கேது இருந்தால், மேசத்தில் கேது இருந்தால் நன்மை. இது மருத்துவத்துறையை குறிக்கும். நம்ம மேல் சொன்ன காரகத்துவங்கள் அனைத்தையுமே குறிக்கும். மருத்துவத்துறை குறிக்கும். சரிங்களா? ஆன்மீக நெறிகளில் இருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பணி செய்கிறதுல முக்கியமாக இருப்பாங்க. தியான பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஆன்மீகத்தன்மையை அதிகமாக பரப்புறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுங்க சார்? இந்த மேச லக்கணத்தில் கேது பகவான் இருந்தால் இந்த தன்மையை தருவார், கோபத்தையும் தருவார் அப்படின்னு அர்த்தம். செவ்வாயை அப்படியே பிரதிபலிப்பார் கேது. இந்த அமைப்பை தருவார் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் கேது இருப்பது, எந்த லக்னமாக இருந்தாலும் அங்கே ஒரு பற்றற்ற தன்மை, எதிலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல், எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு தன்மையை இந்த கேது பகவான் கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். சுருக்க சொல்லப்போனால் சந்நியாச வாழ்க்கையே அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்தில் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சுக்கிரனை பிரதிபலிப்பார். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா
கேது எல்லாத்தையுமே விரக்தி அடைவார், ஒரு ஈடுபாடு இல்லைன்னு நம்ம சொல்லப்பட்டிருந்தாலும் சுக்கிரனின் தன்மையை பிரதிபலிச்சுட்டு அதன் பிறகு இதெல்லாம் செய்வார். இப்போ சுக்கிரனுடைய தன்மைனா என்ன சார்? தாம்பத்தியம், வீடு, வாகனம், ஆடம்பர பொருள், லக்ஸுரியான விஷயங்கள், பூரா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே சுக்கிரனுடைய அம்சம். அப்போ இந்த சுக்கிரனுடைய வீட்டில் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீட்டில் இருக்கும், அதை அனுபவிக்க முடியாத ஒரு இடத்துலையோ அல்லது அதன் மேலே ஒரு பிடிப்பு விருப்பம் இல்லாத ஒரு தன்மையோ இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கேது கொடுத்துரும். ரிஷப லக்னமாகி அங்கே லக்னத்தில் கேது இருந்தால் இந்த மாதிரி பலத்தை கொடுத்துரும். ஆனால் ஆன்மீகம் சார்ந்த நெறிமுறைகள் அத்தனை வாரி கொடுத்துரும். இவங்களை ஒரு இடத்துக்கு டூர் போக கூப்பிட்டிங்கன்னா இவங்களுக்கு சூழ்நிலை சரியாக செட் ஆகாது. ஆனால் ஒரு கோயில் குளத்துக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஓடி வந்துடுவாங்க. சரி, அதன் பிறகு மிதுனத்தில் கேது, மிதுன லக்னமாகி அங்கே கேது இருந்தால் இங்கே இருக்கிற கேது அறிவை நிறைய தருவார், ஞானத்தை நிறைய தருவார். சரிங்களா? ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துருவார். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரி உட்காந்து அந்த ஆன்மீக சொற்பொழி வாட்டினாங்கன்னா விடிய விடிய கேட்கலாம். கிருபானந்த வாரியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு மனிதர். ஓகேங்களா? அப்போது அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சொற்பொழிவுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க விடாமல் பேசக்கூடிய அந்த பேச்சாற்றலை மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய ஞானத்தை தருவார். ஒரு கம்ப்யூட்டர் ஃபால்ட்டு, ஒரு சாஃப்ட்வேர் சரியாக ரன்னிங் ஆகலை அப்படின்னா கரெக்டாக இந்த லக்னத்தில் மிதுன லக்னத்தில் கேது இருக்கிறவங்க கரெக்டாக அதை ஸ்கெட்ச் போட்டு எடுத்துருவாங்க. இந்த இடத்துல தான் சார் பிரச்சனை, நீங்கள் அதை சரி பண்ணிங்கன்னா நல்ல அமைப்பு இருக்கும் அப்படின்ட்டு. மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது புதனை பிரதிபலித்து புதனின் தன்மைகளை வாரி வழங்குவார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு லக்னத்தில் கேது இருந்தால் இந்த மாதிரி பலன் சொல்லி பார்ப்போம். கடக லக்னம் சந்திரனை பிரதிபலிப்பார். சந்திரன் யாரு? அம்மா, தாய், தாய் வழி உறவுகள், வீடு, மனை, வாகனம், சொத்து, கல்வி. சரிங்களா? இது எல்லாத்தையுமே கேது கொடுத்து கெடுப்பார் அல்லது முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் கொடுத்துருவார். ரெண்டு பலனுமே நடந்திருக்கு. சரிங்களா? கடகத்தில் கேது இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும். அதே மாதிரி தண்ணீர் சார்ந்த விஷயத்தில் ஒரு கவனம் தேவை. தண்ணீரில் ஒரு கண்டத்தை கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குறைந்த வயதில் அந்த வீட்டில் ஒரு இறப்பையும் இந்த கேது வந்து கொடுத்துருவார். அவங்கள நினச்சி நம்மளை வருத்தப்படக்கூடிய அளவுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு சிம்மத்தில் கேது. சிம்மத்தில் கேது இருக்கும் அதிகாரம் மிக்க பதவிகளை இந்த கேது கொடுத்தாலும் ஒரு சில பேரெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மிகப்பெரிய ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் சாதாரண ஒரு எளிமையான ஒரு துறையில் எளிமையான ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. அவங்க இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தில் மிகப்பெரிய படிப்பு படித்தவங்கெல்லாம் ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? காவி உடை தானே அணிஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் எடை போட்டிங்கன்னா அங்கே தவறு. மிகப்பெரிய ஒரு நாலேஜ் மிக்க பர்சனைகள்லாம் இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அட்மினிஸ்ட்ரேஷன், ஆளுமை திறன் இதெல்லாம் உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஆனால் தந்தை வழி சார்ந்த உறவுகளில் ஒரு சிறு சிறு மனக்கசப்புகளையும் தந்தை வழி சொத்துக்களில் ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல்களையும் உருவாக்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி கன்னியில கேது. கன்னி லக்னமாகி கன்னியில கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு தாய்மாமனுக்கும் இவருக்கும் ஒரு விதமான ஒரு விரக்தியும் மனப்பான்மை கொடுத்துருவார். தாய்மாமனுக்கு இவருக்கு ஒத்து போகாது. தாய்மாமனுடைய பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ண இவருக்கு செட் ஆகாது. ஆனால் நல்ல அறிவான ஒரு ஜோதிடம் படித்தார்னா நல்ல ஞானத்தோட இந்த ப்ரிடிக்ஷன் சொல்லுவார். எழுத்து, கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் இதை சார்ந்த ஒரு துறைகளை மிக ஒரு சிறப்பான ஒரு மனிதராக இவர் வந்து நிற்பார் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு. சரி, அதே மாதிரி இந்த காளி மனை சார்ந்த சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு முடிச்சா அவிழ்த்து இந்த பிரச்சனையெல்லாம் இந்த கேது தீர்க்க வைப்பார். துலாம் லக்னமாகி லக்னத்தில் கேது இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. இந்த துலாம் லக்னமாகி லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறு மனக்கசப்பு ஏற்படும். அவங்களுக்கு ஒத்து போகாது. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பேசாத ஒரு தன்மை, இல்லை கணவன் மனைவி இடையில ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை, தாம்பத்திய அதாவது விருப்பம் இல்லாத ஒரு விஷயம், ஈடுபாடு குறைவான இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம், நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கணும்னு அந்த சிம்பிள்சிட்டியை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே இந்த துலாம் லக்னமாகி அதில் கேது இருக்கிறவங்க தான் நிறைய இவங்க வந்து ஆன்மீக பணியை ஆற்றிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, விருச்சிக லக்னமாகி இங்கே கேது. விருச்சிக லக்னமாகி கேது இருக்கிறவங்களுக்கு இந்த சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, எம்எல்எம்
இதை சார்ந்த வகையில் முதலில் இவங்க பணத்தை இழந்து அதன் பிறகு சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மிக்க ராசியான ஒரு அமைப்பு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் சார்ந்த துறையில் வந்து இவங்களுக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து அதன் பிறகு லாபத்தை வந்து தருவார். அதே மாதிரி இவர்களுக்கும் நீரால் ஒரு கண்டம் உண்டு. சிறு வயதில் இறந்தவர்களுடைய அமைப்பு அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த விஷ ஜந்துக்களால் இவங்களுக்கு ஒரு பரன், ஒரு பீதி, ஒரு பயம் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன பலன் நடக்கும் பார்த்தீங்கன்னா, கேது வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவை வந்து பிரதிபலிப்பான். தனுசு லக்னத்துக்கு கேது இருக்கும்போது உயர்ந்த ஆசிரியர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவார். பெரிய குருமார்களினுடைய தொடர்பை ஏற்படுத்துவார். மதிப்பு மிக்க ஒரு மனிதராக உங்களை மாற்றுவார். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தாலும் தந்தையால் நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் அடைவது உறுதி. அந்த அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். சரிங்களா? தனுசுல கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் மேக்சிமம் வந்து தருவார். ஏன்னா இது குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னமாகி மகர லக்னத்தில் கேது இருக்கிறது. மகர லக்னத்தில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பை தரும். அந்த உழைப்பின் மூலம் வரக்கூடிய ஞானத்தை தரும். எந்த மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு வேலை செஞ்சால் எவ்வளோ வேலையாகும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை வந்து இந்த மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது நமக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இது தொழில் ஸ்தானம். முதலில் ஒரு தொழில் நமக்கு செட் ஆகாது. முதல் தொழிலில் வந்து நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய தன்மையை இந்த லக்னத்தில், மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இருந்த போதிலும் இது விவசாயம் சார்ந்த துறை, கம்பெனி வச்சு நடத்துறது, இதிலெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை நமக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு கும்ப லக்னமாகி லக்னத்தில் கேது இருக்குது. கும்ப லக்னம் கேதுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு யோகத்தை தருவார். கன்னி வீடும் விருச்சிக வீடும் கும்ப வீடும் கேதுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. அப்போ கும்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறது, ஆலய திருப்பணி செய்கிறது, அதாவது நம்ம அந்த கும்பாபிஷேகம் விஷயங்களை நம்மளே எடுத்து செய்கிறது, ஓகேங்களா, கோயில் சார்ந்த அத்தனை விஷயம், ஆன்மீக பணிகள் செய்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி, இந்த மாதிரி பிரதோஷ வழிபாடு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறது, அந்த அன்னதானத்துக்கு ஃபண்டு டொனேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கும்பத்தில் இருக்கிற கேது வந்து செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீன லக்னமாகி லக்னத்தில் கேது இருந்தால் என்ன பலன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து குருவுடைய வீடு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இவங்க நடைப்பயணம் மேற்கொள்வாங்க. எங்கேயாவது நடைப்பயணம் எப்படின்னா போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். சரிங்களா? இந்த சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதிகள் இங்கெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. அது இவங்களை அறியாமலே அங்கே போயிடும். எப்போவுமே 12ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட கேது நம்மளை அறியாமல் நம்மளை வந்து சித்தர் வழிபாடுகளுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுருவார் அப்படின்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கு பங்கம் ஏற்படுத்துவார். தனியாக போய் நம்ம ஒரு இடத்துல வாங்கி அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி வாழ்ந்தீங்கன்னா உங்களை நல்ல சேமமாக வச்சுருப்பார். பழைய சொத்துல இருந்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனையை கொடுத்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து உங்களை ஒரு வழி ஆக்கி விட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க. கேது லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்னு, 12 லக்னத்துக்குமே லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்னு சொல்லி ஓரளவு பார்த்துருக்கோம். சரிங்களா? இது வந்து கேது மட்டுமே லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் நம்ம போட்டிருக்கோம். கேதுவை வந்து மற்ற கிரகங்கள் பார்ப்பது, சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ பார்வை, சேர்க்கை, இணைவு, இதை பற்றி நான் பேசவில்லை. லக்னத்தில் அதாவது வெறுமனையாக கேது மட்டுமே இருப்பதற்கான பலன்கள் மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நம்புகிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை அதாவது முதல்ல பார்க்குறவங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.